எல்லாருக்கும் வணக்கங்க. ஒரே தோட்டத்துல எத்தனை பயிர்? ஒரு பக்கம் வெண்டை, ஒரு பக்கம் பாகல், இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பீர்க்கன், அப்புறம் அப்படியே வந்து மல்லிப்பூ தோட்டம், வெள்ளரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 ஏக்கர் நிலத்துல அவரால் என்னென்ன பலவிதமான பயிர்கள் பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணியிருக்காருங்க. கனகாமரம் பூக்கள் முதல் கொண்டு சூப்பரா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஏக்கர் நிலத்தை வந்து நல்ல வருமானம் தரக்கூடிய இடமா மாத்தி இருக்கிறாரு. அந்த விவசாயியோட தோட்டத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். பெரும்பாலும் எல்லா விவசாயிகளுமே வந்து நம்மள்ட்ட ஒரு 2 ஏக்கர் நிலம் இருக்கு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஒட்டுக்கா வந்து ஒரு நெல்லோ, ஒரு கம்போ, கேழ்வரகோ, இல்ல வேர்க்கடலையோ ஏதாவது ஒரு ஒட்டுக்கா தான் வைப்போம் 2 ஏக்கர். அப்படி வச்சோம்னா நமக்கு ஏதாவது ஒரு வருமானம் வந்து அப்படியே ஈஸியா வந்து கிடைக்கும், ஒரு மொத்தமா கிடைக்கும் அப்படின்னு ஆசைப்பட்டு எல்லாருமே ஒரே பயிரா செய்வோம். ஆனா இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50 சென்ட் பாகல், ஒரு 50 சென்ட் பீர்க்கன், ஒரு 50 சென்ட் வந்து பாத்தீங்கன்னா வெள்ளரி, ஒரு 20 சென்ட் மல்லிப்பூ தோட்டம், இன்னும் ஒரு 20 சென்ட் வந்து பாத்தீங்கன்னா வெண்டைக்காய் தோட்டம், இன்னும் ஒரு 20 சென்ட் வந்து கனகாமர தோட்டம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சு பிரிச்சு அவ்வளோ அழகா வந்து தோட்டத்தை வந்து செப்பரேட் பண்ணி விவசாயம் பண்ணியிருக்காருங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது இந்த பீர்க்கன் தோட்டம். இப்ப புதுசா வந்து பண்ணியிருக்கிற பீர்க்கன் தோட்டம் எவ்வளவு டெக்னாலஜிபுல்லா பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த விவசாயி பண்ணியிருக்காரு. கீழே வந்து கலை பராமரிப்பிற்காக அந்த பீர்க்கன் செடி நட்ட இடத்தெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மல்ச்சிங் ஷீட் போட்டிருக்காரு. அதோட வந்து பாத்தீங்கன்னா இதுலயே வந்து கருவாட்டு பொறி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ற தோட்டத்துல நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கருவாட்டு பொரியெல்லாம் வைப்பாங்க. அதே மாதிரி இந்த விவசாயம் வந்து பாத்தீங்கன்னா இவரோட தோட்டத்துல நிறைய இடத்துல வந்து கருவாட்டு பொரி வச்சிருக்காரு. அது காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த கொம்புகளோட டிஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 8 அடிக்கு ஒரு கொம்பு போட்டிருக்காருங்க இந்த மூங்கில் கொம்பு. பாகல் தோட்டத்துல வந்து 6 அடிக்கு ஒரு கொம்பு. இந்த இதுதான் வந்து பாத்தீங்கன்னா வெள்ளரி தோட்டம். இது பந்தல் முறையில இல்லைங்க. இது வந்து பாத்தீங்கன்னா காலம் காலமா பிரிச்சு அப்படியே வந்து கீழே வந்து கொடி ஏறுற மாதிரி பண்ணியிருக்காரு. நிறைய வெள்ளரி தோட்டம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் இப்படிதான் இருக்கும். இவ்வளவு இடத்தையும் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு எஃபெக்டிவா பண்ண முடியுமோ, நமக்கு வருமானம் வர வகையில நம்மளோட நிலத்தை மாற்ற முடியுமோ அந்த அளவுக்கு வந்து இவர் மாத்திருக்காரு. நான் போன நேரம் வந்து பாத்தீங்கன்னா இந்த விவசாயி வந்து தோட்டத்துல ஆள் இல்லைங்க. அவங்க வீட்டு ஆளுங்கள்ட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோவே நான் எடுத்தேன். இங்க பாருங்க, இந்த மாதிரி யாருமே பண்ணியிருக்க மாட்டாங்க. ஒரு மேல வந்து பீர்க்கன் பந்தல் போட்டிருக்காரு. அதுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா செண்டு மல்லி பூ நட்டிருக்காரு பாருங்க, மஞ்சள் கலர் செண்டு மல்லி பூ. மேல பந்தல்ல இருந்து ஒரு வருமானம் கிடைச்ச மாதிரி ஆச்சு. நமக்கு வந்து கீழே வந்து செண்டு மல்லி பூல இருந்து ஒரு வருமானம் கிடைச்ச மாதிரி ஆச்சுங்க. நான் வந்து ரொம்ப இன்ஸ்பயர் ஆயிட்டேன் இந்த விவசாயம் பார்த்து. கண்டிப்பா நாமளும் வந்து இந்த மாதிரி ஒரு விவசாயம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாருமே விவசாயம் பண்றோம், எப்படி அதை லாபகரமா பண்ணணும்னு தெரியாம ஒரே மாதிரியான விவசாயத்தை தான் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இந்த மாதிரி பல பேர் சாகுபடி பண்ணி நமக்கான வருமானத்தை வந்து தொடர்ச்சியா வர மாதிரி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா விவசாயத்துல நஷ்டம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பே இருக்காதுங்க. ஏன்னா இவரோட தோட்டத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் விவசாயத்தின் மேல எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஈர்ப்பு அதிகமாச்சு அப்படின்னு சொல்லலாம். இன்னும் ஒரு சில மாதங்கள்ல நானுமே வந்து பாத்தீங்கன்னா இவரை மாதிரி வந்து முயற்சி பண்ணலான்னு இருக்கிறேன். அதுக்காக வந்து ஒரு சில வேலைப்பாடுகள் நடந்துட்டு இருக்கு. நம்மளோட தோட்டத்தை இந்த மாதிரி மாத்திட்டு அதை வந்து நான் உங்களுக்கு ஒரு வீடியோ பதிவா போடுறேங்க. எப்படி இருந்தது இந்த வீடியோ பதிவு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. உண்மையிலே வந்து ரொம்ப அருமையா விவசாயம் பண்ணியிருக்காரு. கண்டிப்பா ஒரு நாளைக்கு நம்ம நேரடியா போயிட்டு இந்த இந்த தோட்டத்தை பயிர் பண்ண விவசாயியை வந்து நாம வந்து பேட்டி எடுக்கிறோம். இதன் மூலயமா வந்து எப்படி நம்ம விவசாயம் பண்றது, லாபகரமா விவசாயத்தை கொண்டு போறது அப்படின்றத நேரடியா வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க. அதுக்கு முன்னாடி வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள்லாம் வந்து 1-2 விஷயங்கள்லாம் இந்த வீடியோ பதிவுல நான் சொல்றேன். இதை பாருங்க, நான் கருவாட்டு பொறி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல தோட்டத்துல, இதுதான் கருவாட்டு பொறி. உள்ள வந்து கருவாடு தொங்க விடப்பட்டிருக்கும். அதோட ஸ்மெல்லுக்கு வந்து பாத்தீங்கன்னா பூச்சிகள்லாம் வந்து அந்த சின்ன டப்பாவை வந்து உள்ள விழுந்துருங்க. இதன் மூலியமாவும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பூச்சி தாக்கத்தை கண்ட்ரோல் பண்ணலாம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வெண்டை வந்து பயிர் பண்ணியிருக்காரு. 3 அடிக்கு ஒரு கால் போட்டு சொட்டு நீர் அமைச்சு அதுல வந்து பாத்தீங்கன்னா வெண்டை பயிர் பண்ணியிருக்காரு.
உண்மையிலேயே வந்து பாத்தீங்கன்னா நான் எங்கேயுமே இந்த மாதிரி வெண்டை வந்து பயிர் பார்க்கலங்க. கிட்டத்தட்ட ஒரு ஆள் ஒசப்பு இருக்கும் அந்த வெண்டை தோட்டம். அதே மாதிரி ஒவ்வொரு வெண்டைக்காய் செடியுமே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பக்க கலைகளோட அப்படியே கிளச்சி இருக்கு. பார்க்கவே வந்து ரொம்ப ஆர்வமா இருக்கு அந்த தோட்டத்தை பார்க்கவே. இது முடிஞ்சவரை வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து வயசான தோட்டம் தான். இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து 4 மூட்டை வெண்டைக்காய் அறுக்குறாங்களாம். பாருங்க இந்த வெண்டை தோட்டம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாருமே வந்து வெண்டை தோட்டம் பயிர் பண்ணியிருப்போம். ஒரே குச்சியா வந்து நேரா வளர்றதை தான் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி வந்து அடர்த்தியா வளர்றதை பார்த்துருக்க மாட்டீங்க. இது எப்படி இருக்கு பாருங்க இந்த வெண்டை தோட்டம். கரெக்டா ஒரு ஆள் வந்து அழகா உள்ள போயிட்டு இந்த வெண்டைக்காயை வந்து பறிக்கலாம். அந்த மாதிரி வந்து இடைவெளி விட்டு கீழே மல்ச்சிங் ஷீட் போட்டு ஒரு அடிக்கு ஒரு இடைவெளிக்கு ஒரு வெண்டைக்காய் செடி நட்டு விட்டுருக்காரு. இந்த வெண்டைக்காய் செடி வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு அருமையா இருக்கு. இந்த வீடியோ பாக்குறவங்க யாராவது இருந்தீங்க அப்படின்னா, வெண்டைக்காய் பயிர் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த மாதிரி பண்ணுங்க. உண்மையிலேயே ரொம்ப நல்ல லாபகரமா இருக்கும். 3 அடிக்கு ஒரு ரோ போட்டு சொட்டு நீர் பழுப்பு அமைச்சு மல்ச்சிங் ஷீட் போட்டு அதுல வந்து ஒரு அடிக்கு ஒரு வெண்டை செடி நட்டு இந்த தோட்டத்தை பராமரிச்சு வந்துட்டு இருக்காருங்க. ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட இந்த 20 சென்ட்ல வந்து 4 மூட்டை வெண்டைக்காய் இருக்கிறாரு. ஒரு மூட்டை வந்து 40 கிலோ வரும். கிட்டத்தட்ட நன்னாங்க 16 160ல இருந்து 170 கிலோ ஒன்று விட்டு ஒரு நாள் இதுல வெண்டை அறுவடை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த தோட்டத்துல அறுவடை பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க சொன்ன தகவல் தான் இது. நம்ம கண்டிப்பா ஒரு நாளைக்கு இந்த தோட்டக்காரரை மீட் பண்ணி பேசுவோம். மீண்டும் அடுத்ததொரு வீடியோ பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.